ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியோட செல்வ செழிப்போடு ஆனந்தமாக வாழ்வீங்கன்றதை நான் நம்புறேன். அது இல்லாமல் பாபாவோடைய அருளும் யூனிவர்ஸோட அருளோடு நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட பாபாவோடையோ இல்லை யூனிவர்ஸோடையோ ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இருந்தால் கண்டிப்பாக இந்த மெயில் ஐடிக்கு கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உடனே அந்த மெயில் ஐடியில் படித்து ஸோ உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி என்னோட யூடியூப்பில் போடப்படும். ஸோ இது போடுறதுனால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மக்கள் எவ்வளோ பேர் வாழ்க்கை மாறாதான்னு நினச்சிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு வாழ்க்கை இப்படியும் மாறுன்ற ஒரு நம்பிக்கை வரும். இது முழுக்க முழுக்க ஒரு சமூக சேவையை மட்டுமே செய்யறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய கேள்விகள் என் லைஃப்பில் நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், எனக்கு இது நடக்கவே இல்லை, ஏன் நடக்கலை, இதுக்கு எப்படி சொல்லுங்கன்னு சொல்லும்போது இதுக்காக நான் உன்னோட கமெண்ட்ஸை படித்து உங்களுக்கான பதிலை நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுவேன். ஸோ உங்களோட கேள்விகளும் போடலாம். அதே சமயம் மெயில் ஐடியில் உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிங்க, உங்கள் கேள்வியை கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சக்ஸஸ் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாய் மிராக்கல்ல என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு பாபா தேடி போய் அவளுக்கு குழந்தை வரத்தை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் சேர்த்து சில குழந்தை சம்மந்தமான ஒரு மிராக்கல் படுத்தினாரு. அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சக்ஸஸ் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பாபா அழகான ஒரு குழந்தை வரத்தை கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி எனக்கும் அதுலேயும் சக்ஸஸ், அவளுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி எனக்கும் குழந்தை வரத்தை கொடுத்தாரு. ஸோ எப்படி கொடுத்தாரு, எந்த மாதிரிலாம் கொடுத்தாருன்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் என்னோடய மேரேஜ் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மேரேஜ் நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டா நம்மளோட வீட்டில் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்போ குழந்தைன்னு சொல்லிட்டு திருப்பியும் எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு. சரி என்ன பண்ணலாம், ஐயோ என்னடா இது, நம்மளுடைய வீட்டில் இப்போ தான் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது, திருப்பியும் நம்ம ப்ரெஷர் பண்ணுறாங்களே அப்படின்றது எனக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட முன்னாடி கல்யாணம் ஆகிருந்தது. ஸோ கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை ரெடி ஆகிடுச்சு. பட் ஆனால் அது இதுவாகிடுச்சு. ஸோ அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம் நடந்தது. ஸோ அப்போ நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்டேஜில் இருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் என்னடா பண்ணுறது, திருப்பியும் கல்யாணம் இப்போ தான் நமக்கு 2 பேருக்குமே கல்யாணம் லேட்டாக தான் நடந்தது. ஸோ என்னடா திருப்பியும் குழந்தை கேட்குறாங்களே, எங்கள் 2 பேருக்கும் ஒரே கடுப்பாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் 2 பேருக்கும் அந்த சிருஷ்டி கவசம் படிக்கிறோம், எல்லாமே படிக்கணும். ஆனால் எங்களுக்கு என்னன்னே தெரியல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, எனக்கு என்னன்னா, நம்ம முன்னாடி கல்யாணத்தில் பண்ண தப்பை நம்ம திருப்பியும் பண்ணக்கூடாது. பாபா நம்மளுக்கு என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். நாம் எந்த விஷயத்தையும் தடுத்தக்கூடாது. ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் மாப்பிள்ளை வரணும், நான் அதில் இருந்த மாதிரி இதில் இருக்கவே கூடாதுன்னு நான் ரொம்ப தீர்க்கமாக இருந்தேன். ஓகேவா. அதுக்கப்புறம் உடனே என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, நான் யூடியூப்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது யூடியூப்பில் எனக்கு ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாரி ஒருத்தவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜாதகத்தில். இனிமேல் உங்கள் குழந்தை பிறக்கிறது லேட்டாக தான் பிறக்கும் அந்தமாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னடா இது, பாபா கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறாங்களாம். பாபா கிட்ட வேண்டும் போது அவங்க உதியை குடிச்சிட்டே வராங்களாம். உதியை குடிச்சிட்டே வரும்போது அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அப்போ அந்த ஜோசியக்காரையும் மிரண்டு போயிட்டாராம், இப்போ இது கடவுளோட செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டேன். ஸோ எனக்கு இது பாபா தான் சொல்கிறாருன்றதை நான் நினச்சிப்பேன். ஸோ அப்போ தான் அந்த டைமில் தான் நான் பாபாவோட புக்கு படித்து நான் வீடியோவில் போட ஆரம்பித்தேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் என்னோடய லைஃபுக்கு எப்படி அந்த உதியை நான் கலெக்ட் பண்ணேன், எப்படி நான் சாப்பிட்டேன், எப்படி எனக்கு குழந்தை ரெடி ஆச்சு, பாபா கொடுத்தாரு. அது இல்லாமல் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு எப்படி மிராக்கல் குழந்தை நடந்ததுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்கீங்க. ஸோ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க. ஸோ பாபா எப்படிலாம் செய்வாருன்றது நான் ஒரு உதாரணம், அவ்வளோதான். ஸோ உங்கள் லைஃப்லேயும் இதில் மாறும், சேஞ்சஸ் கிடைக்குன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த பாட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரத்தில் வரும். தேங்க்யூ ஸோ மச். ஓம் சாய்ராம். எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும். சாய்ராம். ஓம்.